இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ண ரெசிபி தான் பருப்பு பாயாசம் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா ஒரு 2 டைம் அலசி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், பாசிப்பருப்பை நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அலசி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போவே நம்ம திராட்சை, முந்திரி இதெல்லாமே வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணோம் அப்படின்னா இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இந்த டைமில் நம்ம ஏலக்காய் தட்டி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சுகரையும் இந்த டைமில் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு சுகரையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யார் யாருக்கு பருப்பு பாயாசம் பிடிக்குமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. இது ஹெல்த்தியும் கூட. மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.